ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, கிராமத்து முறையில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி மாட்டுப் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, கிராமத்து முறையில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி மாட்டுப் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்காக மாட்டுப் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக காலையிலே நல்ல நேரம் பார்த்து அடுப்பு திறக்க போகிறாங்க. காலையிலே அடுப்பு வெட்டி வச்சிட்டாங்கன்னா மதியமாக பொங்கல் வைப்பாங்க. மதியமாக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே சாமி கும்பிட கரெக்டாக இருக்கும். மாட்டுப் பொங்கல் மட்டும் ஈவினிங்காக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்காக பானை வைக்கிறதுக்காக அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வெட்டிகிட்ருக்காங்க. சின்ன பையன் சாமி கும்பிட்றான் சின்சியராக. அதுக்கு கரெக்டாக அளவு பார்த்து வெட்டிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எத்தனை பானை வைக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்து கரெக்டாக வெட்டி வச்சுப்பாங்க. குட்டி பாப்பாவும் வந்து பார்த்துட்டு போகிறா, அடுப்பு வெட்டுறத விளையாடிட்டு இருக்கா. மண்ணில் விட்டாங்கன்னா விளையாடுறதுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பா. என்னவோ பண்ணுறாங்க, வந்து ஃபோன்கிட்ட வந்து எட்டி பார்க்குறா. அவ்வளோதான், அடுப்பு வந்து அளவு பார்த்து வெட்டிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ பள்ளம் வேணுமோ அவ்வளோ கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணிப்பாங்க. அக்கா வந்து மதியம் பானை வைக்கிறதுக்கு பானையில் கோலமெல்லாம் போட போகிறாங்க. அது வந்து அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி அதில் வந்து மாவு எடுப்பாங்க. அதில் தான் கோலம் போடுவாங்க எப்போவுமே, வருஷம் வருஷம். அந்த கொம்பில் வெள்ளை கலரில் ஒரு காட்டன் துணி சுற்றிட்டு அதை தொட்டு தான் எப்போவுமே கோலம் போடுவாங்க. எங்கள் அக்கா தான் வருஷம் வருஷம் கோலம் போடுவாங்க பானைக்கு. எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க. அந்த பொங்கலுக்கு கலர் பேப்பர் சுற்றுறதுக்காக அந்த கொம்பில் எல்லாம் சுண்ணாம்பு செம்மண்லாம் கலந்து எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் ரெடி பண்ணி கொம்பெல்லாம் நட்டுட்டு கலர் பேப்பரு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் கட்டும்போது பார்க்க வருஷம் வருஷம் இதெல்லாம் கட்டுறதை பார்க்குறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்போம், ஆசையாக இருக்கும். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து இப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்களோட பசங்க வந்தோம் அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டாக எடுத்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த பொங்கல் முடிகிற வரை அஸ்வின் தான் வேலை செஞ்சுட்டே இருப்பான் காலையிலேருந்து. நிறைய ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பான். அஸ்வின் தான் கூட ஃபுல்லாக மாமா கூட எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற வரையும் ஃபுல்லாக வேலையாக தான் இருக்கும். கோலம் போட்டு காய வச்சுட்டாங்க. அதை பொங்கல் வைக்க வந்துட்டாங்க. 2 o'clock ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பொங்கல் அரிசி காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பிள்ளையாரெலாம் பிடிச்சி ரெடி பண்ணுறாங்க பொங்கல் வைக்க.
அந்த பிள்ளையார் மாட்டு சாணியில் தான் பிடிப்பாங்க மாட்டு பொங்கலுங்கிறதுனால. பானை வச்சு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் ரெடி பண்ணி அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பானையெல்லாம் வச்சு பற்ற வைப்பாங்க. வருஷம் வருஷம் எந்த ஃபெஸ்டிவல் போய் அட்டன் பண்ணுறோமோ இல்லையே பொங்கலுக்கு கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணிடுவோம். யார் யார் பானை வைக்க போகிறாங்களோ மாட்டு பொங்கலுக்கு அவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுருவாங்க. பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பானை வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 3 பேர் தான் வைக்க போகிறாங்க, 3 பானை வைக்க போகிறாங்க. அதனால் 3 வீட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க. அதில் இருந்தால் நெருப்பு பற்ற வச்சு எடுத்துகிட்டு போய் பானைக்கு பற்ற வைக்குவாங்க பொங்க வைக்க. இந்த 3 வீட்டுக்காரும் மாற்றி மாற்றி சீக்கிரமாக யார் பற்ற வைக்கிறாங்க யார் பானை வருதுன்னு வேறு போட்டி போட்டு பற்ற வச்சுட்டு இருப்பாங்க. எல்லோரும் இந்த துவர மண்டையை உடச்சி கொடுப்போம். இது துவர வர செடியோடது தான். துவரையெல்லாம் எடுத்து அடிச்சிட்டு அதில் வர குச்சியை வச்சு தான் பொங்கல் வைப்போம். வருஷம் வருஷம் அப்படி தான் எல்லோரும் ஒன்று ஒன்றா உடச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பொங்கல் வச்சு முடிய வரையும் பொங்கல் பானையிலலாம் பொங்கு வர போகுது. பொங்கல் பானை பொங்கு வர வரையும் எல்லாம் சீரியஸாக அடுப்பு விறகு வைக்கிறதுல தான் இருப்பாங்க. அதை வச்சு பற்ற வச்சு வைக்கிறதுல தான். ஏன்னா யாருக்கு முதல்ல வருதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ 2 பானையும் பொங்க வந்துச்சு. அக்கா பொங்க பானைக்கு அரிசி போடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் 3 முறை சாமி கும்பிட்டு அரிசி போடுவாங்க. 3 பேர், அம்மா 2 அக்காவும்.
வீட்டு குட்டி மாடு ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு மாட்டையும். வந்தால் ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் எல்லோரும். அவங்கெல்லாம் பொங்கல் வச்சுட்டு எங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ரெடியாகி வந்துடுவோம். பொங்கல் வச்சது அவங்க தான், சாமி கும்பிட்றது நாங்கள். இது தோரணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க மாட்டு பொங்கலுக்கு. இதை கட்டணும்னா 5 நாள் இல்லை 7 நாள் அந்த மாதிரி தான் கழட்டுவாங்க. எல்லாருமே அவங்க வீட்டிலேருந்து எடுத்து வந்த பூஜை சாமான்கள் இதிலெல்லாம் எடுத்து வச்சு முறத்தில் தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதில் தான் அவங்க பொங்கல் வச்ச சாப்பாடு, வெல்லம், காய் போட்ட பூசணிக்காய் போட்ட குழம்பு அதெல்லாம் வச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு முறத்தில் தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. எப்போவுமே கீழே இலையிலலாம் போட மாட்டாங்க, பூசணி இலையில தான் வச்சு எப்பவுமே வருஷம் சாமி கும்பிடுவாங்க. பட்டாசு வெடிக்க ரெடி ஆகிட்டாரு நிரஞ்சன். மாட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த தோரணம் கட்டி வச்சுருக்காங்க, சுற்றி ஒரு ரவுண்டு வருவாங்க. எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு மாட்டுக்கு நம்மளுக்கு தெளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரோட முறத்துல தான் எடுத்து தேங்காய்லாம் உடச்சி பூஜை பண்ணுவார் மாமா தான். பட்டாசு வெடிக்கிறதுனா நிரஞ்சனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வெடிச்சிட்டு இருப்பார், யாருக்கும் கொடுக்க மாட்டாம. தேங்காய்லாம் உடச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் சாமி கும்பிட வரோம். ஒரு வழியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் அம்மா கடைசியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு பானையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு மாமா. இவ்வளோதான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.